ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்கர் அண்ட் ரேண்டம் செலக்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து Shift A ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிளேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்கேல் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து சப்டிவைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சப்டிவைட் வந்து நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து நான் வந்து 10 வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வெர்டிசஸ் மோடில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ் எல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் செலக்ட்ல போயிட்டு செக்கர் டீசெலக்ட்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து செலக்ட் ஆன மாதிரி இருக்கும். அதாவது செஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ப்ரெஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் உங்களால் பார்க்க முடியும். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ரேண்டம் எப்படி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதே செலக்ட் போயிட்டு செலக்ட் ரேண்டம் கொடுத்தோன்னா எனக்கு வந்து ரேண்டமாக வந்து பாக்ஸஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ரேண்டம் ஆப்ஷன் போயிட்டு இதில் உள்ள ரேஷியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த பாக்ஸ் ரேண்டமைஸ் ஆகிறத வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணா நிறைய பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகும், டிக்ரீஸ் பண்ணா கம்மியான பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ இதை கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணால் உங்களால் அதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேண்டம் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.